Hi friends, Indian Port Rail and Ropeway Corporation Limited IPRCL அப்படின்னு சொல்லுவாங்களே இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நிறுவனம் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரிக்கான அதாவது இன்ஜினியரிங் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்களுக்கு வந்து 10 வேகன்சியும் டிப்ளமோக்கு வந்து 10 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு வந்து 4 வேகன்சியும் டிப்ளமோக்கு வந்து 4 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து டிகிரிக்கு வந்து ஒரு வேகன்சியும் டிப்ளமோக்கு வந்து ஒரு வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டருக்கு வந்து 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கும் டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து 8,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் லொக்கேஷன்ஸு நம்ம சென்னையுமே அதில் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அது அந்த தேவையை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 23 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 60% ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 23 வயசு பார்த்தீங்களா, அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற டிசிப்ளினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இப்போ டிகிரினா சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோனா அதில் தான் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலில் நீங்கள் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 60% வந்து மார்க் வச்சுருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 55% மார்க் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் 55%, மற்றவங்களுக்குலாம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ். அப்புறம் ட்ரைனிங் டூரேஷன் வந்து 1 இயர் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ, ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களோ நீங்களாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும்தான். நீங்கள் ஆல்ரெடி அப்ரண்டிஸ்ஷிப் போகிறீங்க இல்லை போயிட்டுருக்கீங்க, முடிச்சிட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்கள் டிகிரியோ டிப்ளமோ நீங்கள் எப்போ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 அந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு பிறகோ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் டிகிரியோ இல்லை உங்கள் டிப்ளமோ. ஸோ அந்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nats.education.government.in வெப்சைட்டில் அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் லாகின் க்ரெடென்ஷியல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஐபிஆர்எல்சிஎலுக்கு வந்து அப்ளையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணிருங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் அகாடமிக்கோட அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதன்படி தான் மெரிட் லிஸ்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது. செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இமெயிலில் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் கொரியர் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் எதுவும் தரமாட்டோம். ட்ரைனிங் அப்ரண்டிஸ்ஷிப் பீரியட் அப்போ நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டிங் லாட்ஜிங்லாம் எதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சு வித் அப்ளிகேஷன்ஸ் கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோடன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அது அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜை பொறுத்து இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம், அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம்னா நீங்கள் என்ன ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்டை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இல்லைனா கொரியர் மூலயமா இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸுமே இங்கே இருக்குது. ஜென்ரல் மேனேஜர் இந்தியன் போர்ட் ரயில் ரோப் கார்பரேஷன் லிமிடெட் கார்பரேட் ஆஃபீஸ் சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் மெதுவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போஸ்ட் கொரியர் மூலயமா அனுப்பலாம் இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் போய் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிறதுக்கு ஓகேங்களா. அன்னெக்சர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். 4 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட் உங்கள் அப்ளிகேஷன் ரீச் ஆகிறதுக்கு சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஆர்சிஎல் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஒரு நிறுவனம் அறிவிச்சிருந்த இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிஸ் ஓகேங்களா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்லாம் நான் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா
குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.